அம்மா, நாகம்மா தாயே, புத்தக விருட்சம்மா நீ. கண்ணுக்கு இமையா இருந்து காப்பாத்தி வாழ வைக்கிற காமதேனுமா. நீதாம்மா எங்க குல தெய்வம், நீதான் எங்க குல தெய்வம் நாகம்மா. கண்ணையா, நாக தேவதை அனுகிரகத்தோட பிறந்ததனாலையும் இவ ஜென்ம நட்சத்திரத்தை வச்சும் இந்த குழந்தைக்கு நாகவள்ளிங்கிற பேரை நான் இப்ப வைக்கிறேன். குழந்தை சௌக்கியமா இருப்பா. நாகவள்ளி, நம்ம தங்கத்தோட பேரு நாகவள்ளி. அம்மா நாகம்மா, என் குழந்தைய நீதாம்மா பாத்துக்கணும். சாப்பிட்டு ஒரே கட்டில படுத்துக்கிறீங்களே, போற போக்குல ரெண்டு பேரும் ஒருத்தனே கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? செஞ்சுக்கிட்டா என்னப்பா தப்பு? செஞ்சுக்கங்க செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாமா ருக்குமணி மாதிரி ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிடிச்சு சண்டை போட்டுக்க வேண்டியதுதான். நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம். பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். ஒரு தாய் வயிற்றுல பிறக்காம போனாலும் சொந்த அக்கா தங்கச்சியாட்டம் சேர்ந்து வளர்ந்துட்டீங்க. இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லாம போயிட்டா. மானிடனாக இருந்து வாழ்க்கை பிரச்சனைகளோடு போராட முடியாமல் ஆத்ம ஞான சூன்யமாகி எவன் ஒருவன் இயலாமையால் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஒரு மூடன். பிறவியில் மனித பிறவியே மிகவும் உயர்ந்தது. அந்த பிறவியில் சன்மார்க்க பாதையில் நாம் சென்று வாழ்க்கை பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். என்னம்மா இது? லட்டெல்லாம் சின்ன சின்னதா இருக்குதே. திருப்பதி லட்டாட்டம் பெருசா செஞ்சிருந்தீனா வாய்க்கு வசதியா இருக்கும்ல. மொத்தத்தையும் சேர்த்து உருட்டுனா இவ்வளவு பெரிய லட்டாயிடும். அப்பதான் உன் வாய்க்குள்ள நுழையும். என்ன சொதான் நிறுத்துடி. உன் கையில வளையல் நுழைதா பாரு. யார் வீட்டுல கல்யாணம்? ரொம்ப தடபடலா கிளம்பிட்டீங்க. கல்யாணத்துக்கு இல்லப்பா, கண்ணாயிர வீட்டு கருமாதிக்கு. கருமாதிக்கா? கருமாதிக்கு இவ்வளவு அலங்காரம் வேணுமா? கருமாதி அவங்க வீட்டுலதான், நம்ம வீட்டுல இல்ல. நம்மள பத்தியும் நம்ம லெவல பத்தியும் அவங்களுக்கும் தெரியணும்ல. உங்களை மாத்தவே முடியாது. ஆமா, மோகன் என்ன எந்திரிச்சு வரலையா? வீட்டுல இருந்தா தானே எந்திக்கிறதுக்கு. ராத்திரி தான் வீட்டுக்கே வரலையம்மா. நீ கொஞ்சம் வாய மூடி, உனக்கு எதுவும் தெரியாது. அது இல்லைங்க, மோகன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அவனும் சின்ன மாப்பிளையும் போனாங்க. சாயங்காலம் வந்துருவாங்க. அம்மா மாமா, கருமாதி சாப்பாடு எப்படி இருக்குமோ என்னமோ. கல்யாணத்துக்கு போலாமா? சாப்பாடு ருசியா இருக்குமா? மாமா கல்யாணத்துக்கு போலாம். என் தலை விதி, ஏதோ ஒரு இடத்துக்கு போலாம் வா. எவ்வளவு தூரம் நடக்கணுமோ என்னமோ. அப்பா, வழியில எனக்கு பசிக்கும், இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துக்க தாயி. பச்சா சர்வேஸ்வரா,
பொங்கலுக்கு துணிமணியும் வீட்டுக்கு தேவையான சாமானம் அனுப்பி வைக்கிறேன். என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் தாயாக போறேன். அப்படின்னு ஒரு வேலை செய். 2000 ரூபாய் அனுப்புறேன். உன் அக்கா கூட்டிகிட்டு டவுனுக்கு போய் கர்ப்பத்தை கலைச்சிடு. என்னங்க ஊரை கூட்டி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்துறீங்களா? உன் மனசுல என் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியா? பணத்துக்காக முந்தானை வச்சவதாரி. மரியாதையா நான் சொன்னபடி செய். அப்படி செய்யலன்னா உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும் பூண்டோட ஒளிச்சிடுவேன். வணக்கங்க ஐயா. என்ன கண்ணையா? உடைய எப்படி கொடு. டேய், நீ போய் வீட்டுல அந்த வேலையை பாரு. சரிங்க ஐயா. என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? எல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க ஐயா. கண்ணையா, ஐயா இந்த வருஷம் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தால விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வயல்ல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் துணிமணி வாங்கி அனுப்பிடு. சரிங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நாம ஒவ்வொரு மூட்டை தானியம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அவங்களுக்கு 2 மூட்டை தானியம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதோ உங்க தயவு அவங்க பிராப்தம். இல்லையா, அவங்க உழைப்பு நமக்கு செல்வம். 500 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் ரொம்ப அடக்கமா அள்ளி அள்ளி கொடுக்கிறார் தர்ம பிரபு. பஞ்சாயத்துல கூட சொந்தம் பந்தம்னு பார்க்காம அவர் நியாயம் சொல்லுவாரு. அட சும்மா இருக்கடா, மகன் ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை போய் முதல்ல அடக்க சொல்லு. பாய மூடுறா. இந்த வார்த்தை ஐயாவோட காதல விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த கண்ணையும் காதல விழுந்துச்சு கொன்னுடுவான். வேலை பாரு. முதலாளி, சின்ன முதலாளிய பத்தி 4 பேர் 4 விதமா பேசுறத கேட்டா என் ரத்தம் கொதிக்குதுங்க. நன்றி கெட்டவனுங்களை வெட்டி எரியணும் தோணுது. கண்ணையா, நம்ம புள்ள சரியில்லைங்கிறப்ப அவங்கள எதுக்கே குறை சொல்லணும்? அவன் தாய் செல்லம் கொடுத்தே அவனுக்கு எடுத்து குட்டிச்சோறாக்கிட்டான். ஒரே மகங்கிற அன்பும் பாசமும் என் வாய்க்கும் கைக்கும் விலங்கு போட்டிருக்கிறப்ப நான் என்னையா செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க முதலாளி. அவருக்கு முதல்ல கால் கட்டு போடுங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவரே உங்க வழிக்கு வந்துடுவாரு. ஏண்டி கஜம், பொண்ணு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன உன் புருஷன் இன்னும் திரும்பி வரலையே? ஒருவேளை நிச்சயம் செஞ்சுட்டு வராரோ என்னமோம்மா. அம்மா கல்யாணத்துக்கு 10 காஞ்சிபட்டு சேலை வேணும் எனக்கு. இவ ஒரு அலங்கார பைத்தியம். அம்மா கல்யாணத்துக்கு கேசரி, லட்டு, மைசூர் பாக்கு, பால்கோவான்னு குறைஞ்சது 20 ஐட்டங்களாவது செய்யணும்மா. ஏண்டி கஜம், ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பூரா திங்கலாம்னா? சுந்தரி வாய மூடிக்கிட்டு உட்கார். அது சரி, என்னங்கப்பா இது? ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் தான் பண்றீங்க. எனக்கு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணா வகை வகையா நான் ஸ்வீட் சாப்பிடுவேன்ல. சரி நிறுத்து. உனக்கு உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு மூளை கொஞ்சம் கூட வளரல. அப்பா, நாத்தனாருங்கிற முறையில வரதட்சணையை பத்தி பொண்ணோட அப்பா கிட்ட நாங்க பேசுவோம். குறுக்க நீங்க பேசக்கூடாது. முடியறதுக்கு கொண்டைய காணா, அதுக்குள்ள பூ கேக்குதா? அது சரி, முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகுதா பாருங்க. வாயால நெருப்புன்னு சொன்னா கையில சுட்டுடாதுங்க. என் பிள்ளைக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. குடுத்து வச்சிருக்கணும். அம்மா, என் வீட்டுக்காரன் இப்படி ஆயிட்டாரு. என்னாச்சுங்க மாப்பிள? என்ன இது வேஷம்? அருந்த செருப்பு, கிழிந்த உடை, கலைந்த முடி, உடைந்த குடை. எதனால இப்படி ஆச்சு பாக்குறீங்களா? உங்க மகனுக்கு பொண்ணு பார்க்க போனல, அதனால. பொண்ணு பார்க்க போனா இப்படியா கிழிப்பாங்க? இத இப்படி கிழிச்சது மனுஷங்க இல்லடி, அவங்க வீட்டு முன்னாடி சொல்லினாங்க இருக்கல, சொல்லினாங்க, அதுங்க கிழிச்சது. ஆனா நம்ம மோகனோட பேரை சொன்னாலே ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாம் பேசுறாங்க பாரு. என்ன பேசுறாங்க மாப்பிள? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க, ஜாலியா கேக்குறோம். மாமா ஜாலியா கேக்குறேங்கிறாங்க, கொஞ்சம் நீங்க காதை பொத்திக்கிறீங்களா? இப்படியாக அவர்கள் பேசினார்கள். போதுமா, இன்னும் வேணுமா? போதும் போதும். உங்க பையனோட பேரு புகழ் எல்லாம் பத்திரிகை லெவல்ல இருந்து டிவி லெவலுக்கு திடீர்னு எகிரிடுச்சு. என்னமோ மாப்பிள, ஒவ்வொரு வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கஷ்டப்படுறோம். அதனால இப்ப உனக்கு குடிமொழிக இல்ல. நம்ம பையனுக்கு லட்ச லட்சமா வரதட்சணை கொடுக்க கியூல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வரதட்சணையா? வரதட்சணை நாம கொடுத்தாலும் ஒரு பொண்ணு கூட இந்த வீட்டுக்கு வருவாளா? வரமாட்டா அத்தை. புரியுற மாதிரி சொல்லுங்க. விதவிதமா ஸ்வீட் சாப்பிடறத பத்தியும் உங்க மச்சினுச்சு எப்படி எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்கலாங்கிறத பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அது வெறும் பகல் கனவு மாமா. அடியே, உங்க அண்ணனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. நாம 2 பேரும் ஒரு பொட்ட புள்ளைய பெத்து அவன் கையில கொடுத்துடலாம். அவளாவது கட்டிக்குவாளோ என்னமோ.
யாரு கண்டா? அது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல சோத்த போறீ, வயிற்றுல பத்தி.
கண்ணையா என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என் கௌரி, என் கௌரி, கௌரிக்கு என்னாச்சு? தங்க கிளி மாதிரி என் கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த என் பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சுக்கோ. என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டாளுக்கோ. என்னது? கௌரி செத்து போயிட்டாளா? ஆமாங்கய்யா, ஊர் கோடியில இருக்கிற புளியந்தோப்பு கிணத்துல நம்ம கௌரி பணமா கிடக்காங்க. பூ வித்துட்டு வர்றேன்னு நேத்து சாயந்தரம் போனாங்க. ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வரல. நான் பயந்து போய் விடிய காலையில அவளை தேடினப்போ அவ ஊர் கோடியில இருக்கிற புளியந்தோப்பு கிணத்துல பணமா கிடந்ததை பார்த்தேங்க. அழாத. எப்படி நடந்துச்சு? கௌரி செத்து போனது எப்படின்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சா சொல்லையே. வயசு பொண்ணுங்க ராத்திரி வேளையில இப்படி தனியா சுத்தக்கூடாதுங்க. ஜனங்க எல்லாம் அந்த புளியந்தோப்புல பேய் நடமாடுறதா சொல்றாங்க. ஏதாவது ஒரு பேய் தான் நம்ம கௌரி கொண்டு இருக்கணும். வாயமுடுறா, பேயாவது மனுஷங்களை கொல்றதாவது. பின்ன எப்படி செத்து இருக்குங்கிற? அவ ராத்திரி வேளையில வழி தெரியாம கிணத்துல விழுந்து செத்து போயிருக்கணும். கண்ணையா அழாத. கௌரி நீ வளர்த்த பொண்ணா இருந்தாலும் நாகவள்ளிக்கு சமமா பாத்துக்கிட்ட. என்ன செய்யறது? அழுதா போனவங்க திரும்பி வந்துருவாங்களா? அவ விதி முடிஞ்சிருச்சு. மனசு தேத்திக்க. இங்க பாரு, நீயே இப்படி அழுதா தாய் இல்லாத பொண்ணு நாகவள்ளிக்கு வேற யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? வா, முதல்ல ஆக வேண்டியதை பார்க்கலாம். நான் இனிமே ஊர் ஊரா சுத்த வேண்டும். ஆச்சரியப்படாதீங்க. ஆமா, பிரமாதமான சம்பந்தம். பொண்ணு அழகா இருப்பாளா? நல்லா சமைக்க தெரியுமா? பொண்ணு எப்படி இருக்கும்? ஆவரேஜா ஹிட்டா? வரதட்சணை எவ்வளவு தருவாங்க? வரதட்சணை சல்லி காசு தரமாட்டாங்க. ஆனா பொண்ணு மட்டும் தங்க பதுமை. சல்லி காசு கூட தர முடியாத தங்கம் எங்களுக்கு எதுக்குங்க? பெரிய பிச்சைக்கார சம்பந்தமால இருக்கு நீங்க சொல்றது. என்ன செய்ய சொல்றீங்க? அவன் பிச்சைக்காரனுக்கு கூட பொண்ணு தரதா சொல்றானே தவிர நம்ம பையனுக்கு தரதுக்கு எவனும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறான். 10,000 போய் சொன்னாலும் எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுக்கு பொறுமையும் புத்திசாலித்தனமும் எல்லாத்துக்கும் மேல மத்தவங்களை புரிஞ்சுக்க கூடிய நல்ல மனசும் இருக்கணும். அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. அதனாலதான் அந்த மாதிரி குணமுள்ள ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். அது சரி, யார் அந்த பொண்ணு? கண்ணையனோட பொண்ணு நாகவள்ளி. அவ்வா, தெருவுல இலை போட்டு சாப்பிடுற கூலிக்காரனை சம்மந்தியாக்கி வெள்ளித்தட்டுல சோறு போட்டா செரிக்குமோ செரிக்காதோன்னு. போயும் போயும் கூலிக்கார பொண்ணையா மானம் போயிடும். அங்க சம்மந்தம் செஞ்சுக்கிட்டா நான் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். அம்மா, நான் சாப்பிட்டு செத்து போயிடுவேன். நீங்க எல்லாரும் செத்து போயிட்டா நான் மட்டும் பவுடர் பூசிட்டு உட்கார்ந்துருப்பேனா என்ன? நானும் செத்து போயிடுவேன். நானே என்ன சுட்டுன்னு செத்துருவேன். எதால ஊதுவத்தியாலியா? இல்ல, துப்பாக்கியால. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா செத்தாலும் சரி, இந்த சம்பந்தத்தை நிச்சயம் பண்ணத்தான் போறேன். யாருக்காவது ஆட்சேபணம் இருந்தா இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கூலிக்கார மகளா இருந்தா என்ன மாப்பிள்ள? குணமுள்ள நல்ல பொண்ணு. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை பழாக்கிடுவோமான்னு பயமா இருக்கு. இல்லைங்க மாமா, அந்த பொண்ணு நம்ம பையன் வாழ்க்கை திருத்தவும் செய்யலாம் இல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. சர்வேஸ்வரா, நீதான் பாத்துக்கணும். முதலாளி, முதலாளி வணக்கம். வாங்க, ஒரு மோர் கொண்டமா சீக்கிரம் தாயி. சரிங்கப்பா. ஐயா உட்காருங்க. முதலாளி, வயக்காட்டு வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. தெக்கால காட்டுக்கு தண்ணிய பாய்ச்சிட்டானுங்க. பருத்தி காட்டுக்கு பூச்சி மருந்து அடிச்சிட்டானுங்க. 2 வாய் சாப்பிட்டு போலாம்னு வீட்டுக்கு வந்தானுங்க. நான் இப்ப 500 ஏக்கர் நிலத்தை பத்தின விவரத்தை கேட்கறதுக்காக இங்க வரல. மோர் சாப்பிடுங்க. கொடு. கண்ணையா, ஐயா, நீ என்கிட்ட ஒரு தடவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் திருந்துவான்னு சொன்னியா, ஞாபகம் இருக்கா? இப்பவும் அதே வார்த்தையா தான் சொல்றேனுங்க. அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறான்னு திருந்தவே மாட்டாருங்க. அந்த விஷயத்துக்காகத்தான் இப்ப உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன். நான் என்ன உதவி செய்யறதுங்க? நீங்க காலால இட்ட வேலையை தலையால முடிப்பேன். உண்மையிலேயே செய்வியா? பின்ன சரி,
எழுந்துருச்சு, இப்படி உட்கார். முதலாளி பரவாயில்ல, எழுந்துரு. அது இல்லைங்க. எழுந்துரு, உட்கார். கண்ணையா, என் பையன் எப்படிப்பட்டவனோ அவனோட பழக்க வழக்கம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு. அவனை பத்தி தெரிஞ்ச யாரும் அவனுக்கு பொண்ணு தரத்துக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. இப்படியே அவனை விட்டுட்டா சுத்தமா நாசமாயிடுவான். அதனால சொல்லுங்க முதலாளி, என்னென்ன செய்ய சொல்றீங்க? கண்ணையா, உன் பொண்ணு என் மருமகளா அனுப்புவியான்னு கேட்க வந்திருக்கேன். முதலாளி, கண்ணையா, என் மனசுல உள்ள விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீதான். ஏன்னா எந்த தகப்பனும் செல்லமா பாசத்தோட வளர்த்த தன் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அதனால நல்லா யோசிச்சு உன் அபிப்பிராயத்தை சொல்லு. முதலாளி, இந்த உடம்பு உங்க உப்ப சாப்பிட்டு வளர்ந்ததுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க. ஒரு கூலிக்காரன் பொண்ண உங்க வீட்டு மருமகளாக்கிக்க முன் வந்திருக்கீங்களே, என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்கிறேனுங்க ஐயா. கண்ணையா, அம்மா நாகம்மா, பணக்காரங்க வீட்டுக்கு மருமகளாகணும் நான் எப்போதும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேனா? நானும் எல்லா பொண்ணுங்களாட்டும் ஒரு நல்ல குணமுள்ள புருஷன் வரணும் தானே வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷனை பத்தி என்னன்னோ எல்லாரும் பேசுறாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்க அப்பா வாக்கு தந்துட்டாரு. எங்க அப்பா வார்த்தையை தட்டாம நான் அவரையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். என்ன பாத்துக்க வேண்டியது நீதான். என்ன ஆசீர்வதிமா. பாமா, பாமா, என்னங்க? அந்த சாவி எப்படி கொடு, கொடுன்னு சொல்றேன்ல. எதுக்குங்க? இது என்னமா கேள்வி? உனக்கு ரொம்ப வயசாயி போச்சு இல்ல? ஞாபகம் மறதி வந்துருச்சு. நான் இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு இல்லையா? அதனால பொறுப்பை எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பா. உன் முகர கட்ட உன்கிட்ட ஒப்படைச்சா என்னத்த கிழிப்ப? பொழுது விடிஞ்சதுல இருந்து நீ எப்பவும் தின்னுகிட்டே இருக்க. கொஞ்சம் விட்டா இந்த சாவிய கூட தின்னுடுவேன். வாய் இருக்கு திங்குறேன். உனக்கு ஏன் இவ்ளோ வயித்தெரிச்ச? பொழுது விடிஞ்சதுல இருந்து அழகுக்காக வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் நீ என்ன எடுத்து முகரையில ஓட்டிக்கிற? வாயை மூடிக்கிட்டு சாவி என்கிட்ட குடுறி. உங்க பிரச்சனை முடிஞ்சதா? என்ன ஏதாவது பாக்கி இருக்கா? அந்த சாவி இங்க கொடு, கொடு. இந்த சாவி இருக்க வேண்டியது உங்க யார் கையிலயும் இல்ல. நாகவள்ளி, கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாமா, இன்னில இருந்து இந்த வீட்டோட பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சாவி உங்ககிட்ட வச்சுக்க. ஐயோ வேண்டாம், இது அத்தைக்கிட்டயே இருக்கட்டும் மாமா. இல்லம்மா, இது உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னு எல்லாருக்கும் போக போக புரியும். வாங்கிக்க, வாங்கிக்கம்மா. மோகன், இதுவரைக்கும் நடந்தது ஒரு மோசமான கனவு நினைச்சு மறந்துரு. அழகும் குணமும் உள்ள தேவதையாட்டு இருக்கிற பொண்ணு உனக்கு மனைவி அமைஞ்சிருக்கா. 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணோட கண்ணுல மட்டும் கண்ணீர் வர விட்டுடாத. அது உனக்கும் குடும்பத்துக்கும் ஆகாது. வந்துட்டியா மாமா? உன் செருப்பால நடி மாமா. என்னடா? உன் செருப்பால நடி சொல்ற. என்னாச்சுடா? கல்யாண அடவடியில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சுங்கல்ல? ஊருக்குள்ள ஒரு புது பட்சி வந்துக்குது. புது பட்சியா? யாரா? பேரு சித்ராங்கி. திருநெல்வேலியில இருந்து முந்தா நாள் தான் வந்துக்குது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு. அவ பார்த்துட்டு நான் நின்னு சொல்லி விடுறான். நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, பட்சியை வேற பார்த்து புடிச்சுன்னு போடுவான். டேய், இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? அப்பா மாமா, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்லனால நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளு.
பொண்டாட்டிங்கிறவ ஜரிகை பேப்பர்ல இருக்கிற சாக்லேட் டைப். எப்ப வேணுமோ அப்ப ஓபன் பண்ணி அதை சாப்பிடலாம். ஆனா அது ஐஸ்கிரீம். ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, வெறும் குச்சி தான் கையில மிஞ்சும். என்னங்கற? ஆமா ஐஸ்கிரீம் மாமா, கரைஞ்சு போடும். வா மாமா. கொஞ்சம் வந்தையா, கொஞ்சம் கொஞ்சம் போத ஏறும் கொண்டு செல்லடா. சின்ன பொண்ணு என்னனே கூட வந்தையா, நீ வெள்ள மருவ போத காதல் பாட்டு கேளடா. தோள் தொட்டு தோக என்ன கொஞ்சம் வந்தையா, கொஞ்சம் கொஞ்சம் போத ஏறும் கொண்டு செல்லடா. சின்ன பொண்ணு என்னனே கூட வந்தையா, நீ வெள்ள மருவ போத காதல் பாட்டு கேளடா. போற யாரும் என்ன மடக்க கூடும். ஹீரோ ஹாண்டா எடுத்து வந்தா ஏற வேண்டுமா? ஏறல ஏறல. எப்போதும் டாவ கட்ட என்னும் யாரும் பணம் உள்ள பேரும் ஏதேதோ அள்ளி தந்தா சொக்க வேண்டுமோ? சொக்கல அட சொக்கவலையே. டூவீல தனியேறி போற யாரும் என்ன மடக்க கூடும். ஹீரோ ஹாண்டா எடுத்து வந்தா ஏற வேண்டுமோ? எப்போதும் டாவ கட்ட என்னும் யாரும் பணம் உள்ள பேரும் ஏதேதோ அள்ளி தந்தா சொக்க வேண்டுமோ? கலெக்டர் என்றும் டாக்டர் என்றும் கியூபம் நிற்குது, நாளும் நெஞ்சும் நம்பது. எம்எல்ஏயும் எம்பியும் ஏங்கி பார்க்குது, வெந்தும் நொந்தும் ஆடுது. ஆசை கொண்டதில்லையே நான் தான் என்ன, நீ எப்போ வந்து கொஞ்சினாலும் எஸ் எஸ் காதலா. தோள் தொட்டு தோக என்ன கொஞ்சம் வந்து யாரா, கொஞ்சம் கொஞ்சம் வாத ஏறும் கொண்டு செல்லடா. சின்ன பொண்ணு என்னையே கூட வந்து யானி வெள்ள மருவம் போத காதல் பாட்டு கீழடா. என்னை பார்த்து மாலை ஒண்ணு போடதானே, போட்டினாலும் இங்குதான் 10 பேர மாலை போட்டு என்ன ஆகுமோ? போட்டா போச்சு. ஆடி பாடும் என்னை கொஞ்சம் 100 ஆளு நித்தம் போன செய்யறான். எல்லாம் என்ன நெருக்கும் போது என்ன செய்வதோ? சட்டுன்னு சிக்கலாமா? என்னை பார்த்து மாலை ஒண்ணு போடதானே, போட்டினாலும் இங்குதான் 10 பேர மாலை போட்டு என்ன ஆகுமோ? ஆடி பாடும் என்னை கொஞ்சம் 100 ஆளு நித்தம் போன செய்யறான். எல்லாம் என்ன நெருக்கும் போது என்ன செய்வதோ? நான் மனசு வச்சாலும் பட்டு சேலை தந்தாலும் உள்ளூர் சௌடையாட்டை படித்தாலும் தப்பம் கட்டி நின்னாலும் ஆசை கொண்டதில்லையே நான் தான் என்ன நீ எப்ப வந்து கொஞ்சினாலும் எஸ் எஸ் காதலா. தூள் தொட்டு போக என்ன கொஞ்சம் வந்து யாரா கொஞ்சம் கொஞ்சம் போது ஏறும் கொண்டு செல்லடா. சின்ன பொண்ணு என்னையே கூட வந்து யாரி மெல்ல மருவம் போது காதல் பாட்டு கீழடா. தூள் தொட்டு போக என்ன கொஞ்சம் வந்து யாரா கொஞ்சம் கொஞ்சம் போது ஏறும் கொண்டு செல்லடா. கொண்டு செல்லடா. எத்தனை ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்குதான். சாக்கடையில பிறந்து வளர்ந்த இவ கைத்துக்கட்டுல இருந்து பஞ்சு மெத்தைக்கு வந்துட்டா. ஏமா கூலிக்காரம்மா அவளை மெத்தைய விட்டு இறங்க முடியலையா? பெட் காஃபி குடுத்தாதான் இறங்குவா போல இருக்கு. ஏய் எந்திரே. என்னடி என்ன இங்க பிரச்சனை? இவள அவன் வரலையேன்னு வேதனைப்பட்டு இருக்கா. போங்கடி. இங்க பாரு மோகன் ஒரு விளையாட்டு புள்ள. எப்ப வேணாலும் வருவான் எப்ப வேணாலும் போவான். விடிஞ்சு போச்சு. யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுமா. அலங்காரத்தை கலைச்சிட்டு வாமா.
ஏ கஜம் பொழுது விடிஞ்ச உடனே திங்கிறியா? பல்ல விளக்கிட்டு திங்கலாம்ல. பல்லுக்கு கரபலம், உடம்புக்கு அழுக்கு பலம். உனக்கு என்னடி தெரியும்? நீ விளக்கு பல்ல, நான் திங்கிற பிள்ளை. அம்மா, உங்க மாமா சாவிய கொடுத்து வீட்டு பொறுப்பு ஒப்படைச்சாரு இல்லையாமா? ரொம்ப சந்தோஷம்மா. அத்தையா, நானும் உங்ககிட்ட சில பொறுப்பு ஒப்படைக்க வேண்டியிருக்கு. நிறைய வேலை கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவேன். அது பாரு, தொடப்பம். அதால வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் பெருக்கணும். அதுவும் கிணறு தண்ணி இறைச்சு சாணி தெளிக்கணும். அப்படியே பாத்திரங்களை விளக்கி துணிங்களை துவைச்சிடுமா. இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு நீ உத்தமிங்கிற நல்ல பேர் எடுக்கணுமா. என்ன வேணுமா உனக்கு? எனக்கு வடை திங்கணும் போல இருக்குமா. ஐயோ, கிரைண்டர் வேற கெட்டு போச்சே. இப்ப எப்படி மாவரைக்கிறது? எனக்கு வடை தான் வேணும். ஐயோ, கேட்டேல்ல, கஜனு போல இருக்கான். போய் மாவரைச்சு வடை சுடுமா. அம்மா நாகவள்ளி. இதோ வந்துட்டேன் மாமா. மோர் சாப்பிடுங்க. ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வாமா, உரம் வாங்கிட்டு வர சொல்லணும். சரி. அப்படியே எனக்கு ஒரு 10,000 கொடு. மாமா 10,000 ரூபாய் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னாருங்க. நான் கேக்குறேன், எடுத்து கொடு. மாமாவை கேட்காம அவர்கிட்ட இப்ப என்ன கேக்குறது? நான் உன் புருஷன் தெரியும்ல. இதே எங்க அம்மா வந்து எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க. கொடு. மாமாவை கேட்காம நான் தரமாட்டேங்க. கதையும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு போல இருக்குதே. வெறுங்கையோட போனா எப்படி? துட்ட கட்டாதான் சிலுக்கு குலுக்கும் மாமா. டேய், முதல் பார்வையிலேயே அவன் என் மனசை கொள்ளையடிச்சிட்டான். ஆஹா, கண்ணை 3 நாளும் திறந்தாலும் அந்த சித்ராங்கி முகம் தான் தெரியுது. அட மாமா மாமா, மனசு தளர விடாத. நான் ஒருத்தர் இருக்கல, ஏதோ செஞ்சு மேனேஜ் பண்றேன். டைரக்டா அவ அம்மா கிட்ட போலாம். இவ்வளவு வயசாயும் இவ்வளவு அனுபவம் இருந்தும் உன் பொண்ணுக்குள்ள உலக ஞானம் உனக்கு இல்லாம போச்சு. நான் என்ற உலக ஞானத்தை காமிச்சா திருப்பதிக்கு போகாம இங்கேயே மொட்டை அடிச்சுக்க வேண்டியதேன். ரொம்ப கரெக்டா சொன்ன. அது சரி, இன்னைக்கு சமையலுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்? மீன் குழம்பு. மீன் குழம்பா? ரங்கநாயகி, இந்த குழம்பு அந்த குழம்பு தோக்கடிக்கணும். இன்னைக்கு இந்த தவளை நிரம்பறதுக்குள்ள அவ உயிர்ல பாதி போயிடணும். ஆமா, எனக்கு வடை சுட்டு தர சொன்னா தரமாட்டேன்னுட்டு அப்பாடா போனவ. கூலிக்காரமாக நம்ம கிட்டே போட்டு காட்டுறாளா? பாக்கலாம் இன்னைக்கு. நாகவள்ளி, நான் குளிக்க போறேன். இந்த தவளை நிறைய தண்ணி கொண்டா. சீக்கிரம் கொண்டா. என்ன மகாராணி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தண்ணி இறைப்ப? எரிச்சு ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா தவளை நிறையவே மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உடனே குளிச்சாகணும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள தண்ணி கொண்டு வரல, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீச்சி, இந்த பீடை என்னைக்குதான் ஒழியுமோ?
அனுபவிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறியா நாகம்மா? தாயே. என்னம்மா அது? கழனி தண்ணியத்தை தொட்டியில ஊத்துனா மாடுங்க குடிக்கும்ல. மாடுங்களுக்கு ஊத்திட்டா அப்புறம் நீ எதை குடிப்ப? அம்மா, நாகவள்ளி, தாயில்லாத உனக்கு நான் தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்தம்மா. கண்ணுக்கு இமையா இருந்து பாத்துக்கிட்ட பெரிய முதலாளியோட வார்த்தையை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தனே தவிர எனக்கு எப்போ உன் நினப்பு தாம்மா. என்னப்பா இது? நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலம்மா. நான் உன்னோட தகப்பனாச்சே, மனசுல ஏதோ ஒரு பயம். கேட்க கூடாது, அப்படி இருந்தாலும் உன்னை கேட்கிறேன். சின்ன முதலாளி நல்லபடியா உன்னை கவனிச்சுக்கிறாரா? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. உன் அத்தை என்ன உங்க சொந்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. போதுமா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். வர்றமா வர்றமா. பாத்தீங்களா மாமா, இந்த வீட்டுல நாகவள்ளி கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பெத்த தகப்ப முன்னாடி தான் வேதனைகளை மறைச்சுக்கிட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திட்டா. நாகவள்ளிக்கு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற மனசும் பூமாதேவி அவளுக்கு பொறுமையும் இருக்கு. ஆடி பாடி சந்தோஷமா இருந்த பொண்ண ஒரு தங்க கூட்டுக்குள்ள புடிச்சு வச்சு நாம தப்பு பண்ணிட்டோமோ தோணுது மாமா. தப்போ தப்பு இல்லையோ, அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கையில நாம நம்ம கடமையை செஞ்சோம். அப்படியே அவன் திருந்தலன்னா அது அவன் தலைவிதி. ஒரு பக்கம் ரங்கநாயகி, இன்னொரு பக்கம் சித்ராங்கி. இவங்களை விட்டு சார் எங்க இருந்து வர்றது? 20 ஏக்கரா நிலம் எங்க போச்சு? அதுக்கு நடுவுல ஊடு எங்க போச்சு? ஊட்ட சுத்தி செவரு என்னாச்சுங்க மாப்பிள? அவர் எவ்வளவு தடவை சொன்னாரு, பொங்கல் பண்டிகைக்கு பூமி பூஜை போட்டு, ஸ்ரீராம நவமிக்கு சவறு வச்சு, தீபாவளி அன்னைக்கு கூரை போட்டு, கார்த்திகை தீபத்துக்கு கிரக பிரவேசம் பண்ணேன்னு சொன்னாரு இல்ல? சும்மா எதுக்கு நீ அவரை சால பண்ணுதா? நான் ஒண்ணும் பண்ணல, கொஞ்சம் இரு. நகை விஷயம் என்னாச்சுன்னு கேளு. பொங்கல் சீசன் ஆச்சு, எங்க ஊர் ஆசிரியங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. பொங்கல் கழிச்சு எல்லாத்தையும் செஞ்சு தரேன். பண்டிகை கிண்டிகைன்னு காரணம் சொல்லாதீங்க. அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது நகையெல்லாம் வரக்கூடாது. அம்மாக்கு எப்போ இதே கதை தான். நீ வா, ஜலக்கிரீடை செய்யலாம். நான் தான் மாமா, இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம வீட்ல இருந்து வந்து 3 நாள் ஆச்சு. ஒரு தடவை அதை வீட்டுக்கு போயிட்டு வரணும். டேய், 3 நாள் போயிடுச்சா? சித்ராங்கி விட்டு நல்லா வர முடியாது. நீ போ. இந்த பொறும்போக்கு ராஸ்கல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அப்பாவி. வயசுக்கு வந்த என் பொண்ண பலவந்தமா தூக்கிட்டு போக பார்த்தா முதலாளி. நாங்கெல்லாம் தடுக்க போனப்போ எங்க மேலே கைய வைக்க வந்தா முதலாளி. ரங்கா, நீ இதுக்கு என்ன பதில் இப்ப சொல்ல போற? தூக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல முதலாளி. மனப்பூர்வமா நாங்க 2 பேரும் விரும்பணும், கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா நான் ஒரு ஏழைங்கிறதால ராதாவோட அப்பா அவளை வீட்டுல பூட்டி வச்சு கெரோசின் ஊத்தி எரிச்சு கொன்னாலும் கொல்லுவேனே தவிர எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி ராதாவை கொடுமைப்படுத்துறாருங்க முதலாளி. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் பங்களா கட்ட ஆசைப்படுறாங்க. வெட்டி கூறு போட்டுருவேன். என் பொண்ணை தூக்கிட்டு போறியாடா? பஞ்சாயத்து மேடைக்கு வந்துட்டு ஏன்டா அப்படி கத்துறீங்க? இங்க முதலாளி இருக்காருல்ல. ரங்கா, பெத்தவங்க அனுமதி இல்லாம கல்யாணம் ஆகாத பொண்ணை பலவந்தப்படுத்தி தூக்கிட்டு போறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தண்டனை என்னன்னு உனக்கு தெரியும்ல? விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேனே தவிர உங்க பையனாட்ட ஊர் பொண்ணுங்க கற்பனை சூறையாடல. என்னடா சொன்ன? உன்னை வெட்டி கொன்னுடுவேன். கண்ணையா, ரங்கா, நீ சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்லு. கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்ச நியாயமான எண்ணத்துக்கு தண்டனை கொடுக்குறீங்களே, அப்ப உங்க பையன் இந்த ஊர்ல காம வெறி பிடிச்சு வயசு பெண்களை கெடுத்து குட்டிச்சவராக்குறானே, அதுக்கு மட்டும் தண்டனை கிடையாதா? அது என்ன ரத்த பாசமா? பணக்காரங்க எது செஞ்சாலும் தப்பு இல்ல, என்ன மாதிரி ஏழைக்கு செஞ்சா தப்பா?
எனக்கு தண்டனை கொடுக்க உங்களுக்கு அருகதை இருக்கான்னு உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன்னை கொன்னுடுவாடா டேய். கண்ணையா, அவனை விடு. முதல்ல நீ இங்க இருந்து போ. அவன் கட்ட அவருங்க. இந்த கல்யாணத்துக்கு இவன் ஏழ்மை ஒரு தடையா இருந்தா இவனுக்கு 5 ஏக்கர் நிலத்தை நான் கொடுக்கறேன். கல்யாண செலவு கூட நானே ஏத்துக்கிறேன். அம்மா இப்படி வா. வாப்பா. காதலர்களை பிரிக்க கூடாது. கல்யாணத்தை நடத்துங்க. உண்மைதான். நியாயம் சொல்ற அருகதை எனக்கு இப்ப இல்ல. தலைமுறையா தலநிமிர்ந்து வாழற நம்மள, பஞ்சாயத்து மேடையில 10 பேருக்கு நீதி நியாயம் சொல்ற நம்மள இதுவரைக்கும் எந்த பயலும் கை நீட்டி பேசினதில்லை. ஆனா இன்னைக்கு அந்த அயோக்கிய ராஸ்கலா தலகுனிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நில்லு. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு நீ சொல்ற. ஆனா கோவில் காளை மாதிரி ஊரை சுத்திட்டு வரேன்னு இந்த உலகம் பூரா சொல்லுது. உலகம் 1000 சொல்லும். அதுக்கு நான் என்ன செய்யறது? ஆமாங்க, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்ம புள்ள மேலேயே சந்தேகப்படுறீங்க. வாய மூடுறி. ஒன்னாலதான் இப்படி கட்டிட்டான். தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறத விட்டுட்டு வக்காலத்து வாங்குறியா? கல்யாணமானா தெரிஞ்சிருவான்னு நினைச்சு இந்த அப்பாவி பொண்ணை கொண்டு வந்து இவனுக்கு பலி கொடுத்தேன். அப்படி இருந்து இவன் திருந்தல. போடா போடா. டேய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. மாமா கோபப்படாதீங்க, நான் உனக்கு புத்திமதி சொல்றேன். நீங்க இல்ல மாப்பிள்ளை, இவனை படைச்ச அந்த ஆண்டவனே வந்தாலும் இவனை திருத்த முடியாது, மாத்த முடியாது. அதனால தான் நல்லா யோசிச்சு நான் அந்த முடிவுக்கு வந்தேன். போடா போடா வெளியே. போற என் பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க. என்னடா சொன்ன? இந்த ஆஸ்தி, இந்த வீடு நீங்க சம்பாதிச்சது இல்ல, எங்க பாட்ட சம்பாதிச்சது. நான் மனசு வச்சா இந்த ஆஸ்தி எல்லாம் என்னத்தான் சேரும். அப்புறம் நான் தான் உங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். என்னங்க ஏன் இப்படி எல்லாம் நீங்க வாய மூடுறி. உன்னால தாண்டி எவ்வளவு சண்டையும் என் மேல எல்லாத்தும் போலாத்தும் சொல்லி அப்பாக்கும் பிள்ளைக்கும் மத்தியில பிரச்சனை உண்டு பண்ணி விடுறியா? முதல்ல உன்ன இது பக்கவாதம். இவர் உடம்புல வலது பக்கம் செயலிழந்து போயிடுச்சு. மருந்த தவறாம கொடுங்க. இனிமே இவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதிர்ச்சி அடையாம பாத்துக்கங்க. உன்னை கும்பிடுறா. தாலி கட்ட பொண்டாட்டிக்கும் பெத்த தகப்பனுக்கு அநியாயம் செய்யறது நியாயம் இல்லடா. நான் என்ன நியாயம் செஞ்ச மாமா? எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, அதை நான் செலவு பண்றேன். அப்பப்ப என் பொண்டாட்டியை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு தானே இருக்கேன். ஈவு இறக்கலாம இப்படி பேசாதடா. டேய், அவர் உன்னாலதான் படுத்த படுக்கையானார். எங்கடா போற? டேய், உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். இந்த வீட்டுல என்ன இருக்கு மாமா? எல்லார் வீட்லயும் என்ன இருக்கோ அதான்டா இங்கேயே இருக்கு. டேய், உன் பொண்டாட்டி தேவதடா. வீட்டுக்காரிக்கு தன்னோட புருஷங்கிற பாசம் இருக்கும். ஆனா விபச்சாரிக்கு உன்னை என்ன செஞ்சு வளைச்சு போடலாம், உங்ககிட்ட இருந்து எப்படி எல்லாம் பணத்தை பிடுங்கலாங்கிற யோசனை தான் இருக்கும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் புருஷனை தெய்வமா நம்பி உன் காலடியில வாழ்ந்து சாகணும்னு நினைப்பா பொண்டாட்டி. ஆனா விபச்சாரி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு உன்னை சுத்தமா பிழிஞ்சு தெருவுல தூக்கி எறிஞ்சிருவாடா. அதனாலதான் பொண்டாட்டிங்கிற தியாகம், விபச்சாரிங்கிற போகும். அப்பா, எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சியா இல்ல முற்று வந்த முனிவன் நினைச்சியா? எதுக்கு மாமா இந்த வேதாந்தம்? இது வேதாந்தம் இல்லடா, வாழ்க்கையோட சத்தியம். இங்க பாரு, இந்த வாழ்க்கை சத்தியத்தை உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. எனக்காக சித்தாங்க காத்துக்கிட்டு இருப்பா. நான் வரேன். டேய், பெத்த தகப்பன் படுத்த படுக்கையா இருக்கிறப்போ நீ ஒரு விபச்சாரி படுக்கையை தேடி போறியா? படுத்த படுக்கையா இருக்கிறது எங்க அப்பா தான், நான் இல்ல. யாரும் புத்திமதி சொல்லாதாலதான் இவன் உருப்படலன்னு நினைச்சேன். அப்படி சொன்னாலும் உருப்பட மாட்டான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்ன ரங்கம்மா, என்னாச்சு? என் குழந்தைய பாம்பு கடிச்சிடுச்சுமா. நீதானம்மா பாம்பு தேவதைன்னு சொன்ன, பூஜை செய்யணும்னு சொன்ன. குடிக்கிறது பாலா இருந்தாலும் கக்கிறது விஷம் தானேம்மா. நம்மள எப்பவும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சும்மா? என் குழந்தைய கடிச்சு கொண்டுடுச்சேம்மா. அது தெய்வம் இல்லம்மா, உயிரை எடுக்கிற ஐயாம என் குழந்தைய கடிச்சு கொண்டுடுச்சேம்மா. கவலைப்படாத ரங்கம்மா, தேவதைகள் எப்பவுமே மனித உயிர்களை பலி வாங்காது. மனுஷங்கள நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இனத்திலும் அப்படி இருக்கிறது சகஜம்தான். எந்த துஷ்ட பாம்பு கடிச்சதோ தெரியும்.
குழந்தை பொழைச்சுக்கிட்டா, என் குழந்தை பொழைச்சுக்கிட்டா. அம்மா நாகவள்ளி, என் குழந்தை பொழைச்சுக்கிட்டாமா. தெய்வ சக்தியை தெரிஞ்சுக்காம நாகதேவதையை நான் திட்டமா. அம்மா அம்மா, நான் ஆரணிக்கு போய் பட்டு சேலை வாங்கிக்கிறேம்மா. ஒரு 10,000 ரூபாய் கொடுமா. எனக்கும் ஒரு 10,000 கொடுமா. நான் மேக்கப் சாமானும் எக்ஸசைஸ் சைக்கிளும் வாங்கிக்கிறேன். 10,000 10,000 20,000 நான் எங்க இருந்து தர்றதுமா? அத்தை, நீ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு முதலாளி அம்மாவா இருந்தும் பொண்ணுங்க வாயை திறந்து 20,000 ரூபாய் கேட்டா இல்லங்கிறிய. இது உனக்கு நல்லா இருக்கா? என்ன செய்ய சொல்ற? அந்த சனியன் கைக்கு சாவி போன அன்னைக்கே என் பவர் பூரா போயிடுச்சு. நவடி அத்தை, நீ காக்காவலி போந்த மாதிரி நடி. நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். விழுந்துரு. அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ ஐயோ அத்தை, வேற மாதிரி மாதிரி விழுந்துட்டீங்களே அத்தை. ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்துருச்சு. என்னது? ஆமாமா, ஏதாவது இரும்பு எடுத்து கையில கொடுக்கணும். அத உன் இடுப்புல சாவி கொத்து வச்சிருக்கல, அத கொடு. அட கொடுமா. இந்த சாவி. ஐயோ அத்தை, உசுறு போயிட்டு போல இருக்கு. சீக்கிரம் கொடு. கொடுமா. அத்தை புடிச்சுக்கங்க, அத்தை புடிச்சுக்கங்க. என்னாச்சு எனக்கு? எதுவுமே ஆகல அத்தை. திடீர்னு உங்களுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு. இந்த சாவி கொத்து தான் உங்களை காப்பாத்தி விட்டுச்சு. அப்படியா? இந்த சாவி கொத்து எங்கிட்ட இருந்து போனதுல இருந்துதான் இந்த பழா போன வியாதி எனக்கு வந்துச்சு. இந்த சாவி கொத்து நானே வச்சுக்கிறேம்மா. மாமாவை கேட்டுட்டு நான் குடுக்கறேன். சாவி பூச்சா, நீ என்ன கேட்டு சொல்றது? நானே கேட்டு வாங்கிக்கிறேன். தடுக்குக்காரி. மெதுவா. என்ன அநியாயம் இது? எங்க எல்லாரையும் விட இவதான் பெருசா போயிட்டாளா உங்களுக்கு? 1 ரூபாய் செலவு பண்றதா இருந்தாலும் இவகிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சாவி குத்த கொடுக்க சொல்லுங்க. அம்மா கிட்ட கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்ப என்கிட்டயாவது கொடுக்க சொல்லுங்க. கால சுத்தனது கடிக்காம விடாதுங்க வாங்க. சாவி குத்து இவ கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. கர்மம் கர்மம். டேய் மோகன், இங்க பாருடா, உன் பொண்டாட்டி சாதாரணமான ஆள் இல்ல. உங்க அப்பாவுக்கு மருந்தோ மாயமோ வச்சு சாவியை புடிங்கி இடுப்புல வச்சுக்கிட்டா. நீயாவது புத்தி சொல்லி சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்லுடா. உனக்கு எதுக்குமா சாவி? இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்தது பத்தாதா? மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் அதிகாரம் பண்றியே. நாகவள்ளி, யார் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட சாவியை கொடுக்காத. வா. அத்தை, அட கடவுளே, இவனுக்கும் மருந்து வச்சு முந்தானையில முடிஞ்சுக்கிட்டாலே சூன்யக்காரி. எப்பவுமே அத்தைங்களோட ராஜ்யமா போச்சு. மருமகளை பொண்ணா நினைக்கிற அத்தைங்களே இல்ல இந்த உலகத்துல. மருமகனால வீட்டு வேலைக்காரன் நினைச்சிடுறாங்க. அதுல நீ கூலிக்காரன் பொண்ணு இல்லையா? இங்க பாருங்க, அப்படி எல்லாம் இல்ல. அத்தை என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. தப்பு என்னதான் நாகவள்ளி? உன்னை நான் அலட்சியம் பண்ணதுனால தான் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. என்ன மன்னிச்சிடு. என் தப்பு நான் உணர்ந்துட்டேன். இங்க பாரு, நாம 2 பேரும் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறோம். நீ போய் பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உடனே கிளம்பு. மேரேஜ்ல ஒண்ணு பாக்குறவங்க எல்லாரும் யார் இந்த தேவதைன்னு அசந்து போயிடும். சீக்கிரம் கிளம்பு. போ. கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே? நான் வேணும்னு போய் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா? சாவி கைக்கு வந்ததும் தலகால் புரியலையா? அத்தாங்கிற மரியாதையும் புருஷங்கிற பயமும் இல்லாம மகராண்டேட்டு அதிகாரம் பண்றியா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மாமா மாமான்னு அவர் துணைக்கு வச்சுக்கிட்டு எங்களை முட்டாளக்கலான்னு பாக்குறியா? நான் நினைச்சா இங்கே உன்னை தீத்துடுவேன்.
பூஜை அறையிலையும் கோவில்லையும் மட்டும்தான் தெய்வம் இருக்கும்னு நினைக்கிறது தப்புங்க. பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் தெய்வம் வந்து இருக்கும். போதும் புராணம். அந்த நகைங்களையும் சாவியும் கூட. இந்த நகைகளும் சாவியும் பொண்டாட்டிங்கிற உரிமையும் உங்களால எனக்கு வந்ததுங்க. இப்ப நீங்களே கேக்குறப்போ ஏன் தரமாட்டேன்? சந்தோஷமா தருவேங்க. அதோட இப்ப இதையும் சேர்த்து வாங்கிக்கங்க. ஒரே ஆதாரம். கௌரி யாருந்து கௌரி? என் கூட பொறுக்காம போனாலும் பொன்னா மணியா வளர்ந்த என் தங்கச்சி. உங்களாட்ட காம வெறியன் கிட்ட பலியாக கூடாதுன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டு புண்ணியவதி. எவன் கையால என் கௌரி பலியானாலோ அந்த கொலைகார பாவிய பழிக்கு பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சு, ஆனா அந்த ஆண்டவனுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. உங்களுக்கு மனைவியா உங்க வீட்டுல நான் கால் வச்ச முதல் ராத்திரியே இது உங்க பெட்டியில பார்த்து யார பழிக்கு பழி வாங்கணும்னு நான் காத்திருந்தேனோ அவருக்கே நான் மனைவியா வந்துட்டேன். ஒரு பக்கம் பழி வாங்குற வெறி, இன்னொரு பக்கம் புருஷங்கிற பந்தம். எந்த பொண்ணும் தனக்கு தாலி கட்டினவ பணம் இல்லாதவனா இருந்தாலும் சகிச்சுக்குவா, ஊனம் உள்ளவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. ஆனா ஒரு கொலைகாரனை நிச்சயம் ஏத்துக்க மாட்டான். போன என் கௌரி உயிர் திரும்பி வராது. ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவாது உங்க அப்பா முன்னாடி, இந்த ஊர் ஜனங்க முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டு பண்ணின பாவத்துக்கு தண்டனை வாங்கிக்கங்க. கலியுக பதிவிரதை சிரோபடி, புராண காலத்தில் புருஷன் உயிருக்காக யமனுடன் போராடிய சதீ சாவித்திரி கதையை கேட்டிருக்கிறேன், சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஆனால் கலியுகத்தில் இந்த சதி நாகவள்ளி அவர்கள் புருஷனை கொலைகாரன் என்று நிரூபித்து தூக்கு தண்டனை வாங்கி தர துடிக்கிறார். அது முடியாத விஷயம். முதல்ல அந்த நகையும் சாவியும் தந்துரு. தந்துரு தந்துரு தந்துரு. நீங்க உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் தரமாட்டேன். சரியா இல்லையா? என் உயிரே போனாலும் தரமாட்டேன். உன் உயிரை எடுத்தாவது வாங்கியே தீர. ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கக்கூடாது. உன்னையும் என் ரகசியத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஐயோ என்ன இருந்தாலே என்ற மாப்பிளதான். நகையெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. சொன்ன வார்த்தை காப்பாத்திட்டீங்க. முதல்ல இருந்து நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் சித்ராங்கிக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க உசுறு எங்களுக்கு எதுக்கு? உங்க மச்சான் சொன்ன மாதிரி 20 ஏக்கரா புஞ்ச நிலம், நடுவுல பங்களா, சுத்தி ஜெவரு, அதை மட்டும் கவனிச்சீங்க போது. ஏன் இப்படி வாய தெரிந்தாலே பங்களா நிலம் சௌகரியங்கிற என்ன இதெல்லாம்? அதான்
முன்னாடியே நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாருல, அதே கணக்கா கார்த்திகை தீபத்துக்குள்ள வீட்டையும் கட்டி கொடுத்துருவாரு. உங்களுக்கு கிடைஞ்சல நான் எப்பங்க வாரணுங்க. நகை பார்த்து போடு பாம்புங்கிறியா? சீக்கிரமா கால கடிச்சிட்டு போகுது. நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், 20 ஏக்கர் நிலமும் வேண்டாம், அதுக்கு நடுவில் பங்களாவும் வேண்டாம். உசுரோட ஓடுனா போது. ஐயோ மறந்துடுறேன், ஓடியாந்துரு. ஏன் செத்து போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னை மரணம் நெருங்காது. நீ பண்ணுன அந்த கொலைக்கு சாட்சி. தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டவள, உன்னையே உலகம்னு நினைச்ச பொண்டாட்டிய கொல்றதுக்கு உனக்கு எப்படி கை வந்துச்சு? தப்பு செஞ்சவங்களுக்கு சுகமும் இருக்காது, சாந்தியும் கிடைக்காது. ஓ வாயால நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை தூங்க விட மாட்டேனே. வா சாப்பிடலாம். மாமா, நீங்களும் சாப்பிட வாங்க. எழுந்துருங்க. ஏமா, அவரு காலு கை விளங்காம படுத்த படுக்கையா இருக்காரு, அவரை எந்திரிச்சு வர சொல்றியே, கிண்டலா இருக்கா உனக்கு? நல்லா இருக்குடி இந்த கதை. என் கை போகன், என் கால்ரா. மாமா, எனக்கு கை வந்துருச்சு, என் கால் குணமாயிடுச்சு. என்னங்க, உங்களுக்கு கை கால் வந்துருச்சுங்க? அந்த ஈஸ்வரன் அருளால தான் என் உடம்பு குணமாச்சு. என்ன தாயி, விடியறதுக்குள்ள நீ இப்படி பூஜை ரூம்ல
வந்து உட்கார்ந்துட்ட வீட்டு வேலையை யார் செய்வாங்கம்மா? என்ன முறைக்கிறீங்களே? எங்க அம்மா சொல்றது காதுல வெளியா? ஏய் எந்திரிச்சு வந்து வேலைய பாருடி. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா, பாடி. எந்திரடி எந்திரி. என்னது அசைய மாட்டேங்கிற? நெஞ்செழுத்த கால் விடக்கூடாது. புடிமா. என்னது? நல்லா இழுங்க. பலவலியா? இவளை விடக்கூடாது, புரி. ஐயோ, என்னாச்சு? மெதுவா எந்திரிங்க. இடுப்பு உடைஞ்சிருச்சா? பாய் மூடி. வேலைய நானா செய்யணும்? வேண்டாம், நீ செய்ய வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். வாங்கடி வாங்கடி. கை கால் வலி புடிங்கி எடுக்குதே. அம்மா உடம்பு பூரா புண்ணா போயிடுச்சு தாயி. அம்மா கைய விடு. என் இடுப்பெல்லாம் ஒரே வலி. ஆமா, நாம எதுக்காக வேலை செஞ்சோம்? ஆமா எதுக்கு செஞ்சோம்? அழித்து உலகை காப்பே. உங்க அப்பா முன்னாடி மனப்பலகை போட்டு உட்கார்ந்துகிட்டு பகவத்கீதைய படிக்கிற அப்பா அப்பா. அப்பாவுக்கு நம்ம வேப்பங்கா மாதிரி கசக்குறோம். அத தின்னுட்டு அவ மூஞ்சி மேல காரி துப்புவாரு. ஆமா ஆமா, நீ உப்பையும் காரத்தையும் கலக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து இதுல வச்சு என்கிட்ட கொடுத்துடு. எப்போ திங்கிற புத்திதான். போய் உப்பை மிளகாத்தூளையும் கொண்டா போ. எல்லாத்தையும் பழக்கிறாங்க. அம்மா நாகவள்ளி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. பாசத்தோட கூப்பிடுறாங்கல்ல. ஆமாமா நாகவள்ளி, உன் கையில என்ன இருக்கோ தெரியல, நீ என்ன சமையல் செஞ்சாலும் அமிர்தம் மாதிரி இருக்கு. வெண்டைக்காய் குழம்பு. ஓ பேஷ் பேஷ். அம்மா உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டோம்ல, இவங்க என்ன இப்படி ஆஹா உட்கார்ந்து சொல்லி இந்த போடு போடுறாங்க? அம்மா, இவங்க மனுஷங்களா மிருகங்களா? வாய மூடிட்டுங்கடி. என்னாச்சு உங்களுக்கு? காந்தியடிகளோட 3 குரங்குகளாட்டம் 3 பேரும் முடங்கி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சாப்பாடு மனுஷங்களுக்கா காத்துட்டு இருக்க கூடாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என் கையால நாகவள்ளியை கொண்டு குழியில புதைச்சிட்டு வந்தேன். எப்படி இவ உயிரோட வந்தா? இவ நாகவள்ளி தானா? போய் குழியை தோண்டி பார்க்கலாம். நாகவள்ளியை கொண்டு புதைச்ச இடையதான். தோண்டி பார்க்கலாம்.
எவ்வளவு தோணினாலும் பணத்தை காணுமே. முழுசா தோண்டாமலேயே வந்துட்டியே. எதை சொல்ற? குழிய எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்சுக்க போற நேரம் வந்துகிட்டே இருக்கு. ஏம்மா, இன்னைக்கு நாக சதுர்த்தியாச்சே, நாகம்மாக்கு பாலூத்த மறந்துட்டியா? புத்துக்கு பாலூத்த சொன்னா பூஜை அறைக்கு வந்துட்டாளே. மாமா, நாகவள்ளியோட முகத்துல ஏதோ தெய்வக்கலை தெரியற மாதிரி தோணுது இல்ல? ஆமா மாப்பிள, எனக்கு சாட்சாத் அம்மனே நாகவள்ளி உருவத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தோணுது. உண்மைதான். அப்படி இல்லைன்னா டாக்டராலையும் மருந்தாலையும் சரியாகாத உங்க பக்கவாதம் அந்த பொண்ணு கைப்பட்ட உடனே குணமாயிருக்குன்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்பெல்லாம் மத்த வேலையை விட்டுட்டு அவளை பாராட்டுறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மாமனார் மாப்பிளையும் இவங்க இடித்த வாயை பார்த்துட்டு தான் வேலைகளை நம்ம தலையில போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு உட்காந்துட்டு இருக்கா. அவ பார்வையே பயங்கரமா இருக்கு, ராட்சசி பார்வையாட்டம். பாருங்க, பொங்கி வழியுதுன்னு ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டா உங்க பாவத்துக்கெல்லாம் விமோசனம் கிடைச்சிருண்டி. ஆஹா, விமோசனம் கிடைக்கும். இவளை கும்பிட்டா பாவம் போகாதுங்க, இல்லாத பாவம் வந்து சேரும். அம்மா, ஐயோ, அட கடவுளே, எனக்கு கை வரலையே. அம்மா, அம்மா, ஐயோ, எனக்கு கை வரலையே. எனக்கு கை வரலம்மா. எனக்கு கை வரலடி. இவன் என்னவோ செஞ்சுட்டா. உன் வாயில நெருப்ப வைக்க உன்னை பாவ புடுங்க. ஐயோ, ஐயோ, என் பொண்ணுக்கு பேச்சு வரலையே. என் பொண்ணுக்கு பேச்சு வராம செஞ்சுட்டாளே. அட கடவுளே, இதை கேட்க யாரும் இல்லையா? அம்மா, உன்னை துணி கொஞ்சம் பொத்திக்கிட்டு சும்மா இருடி. நீ ஒண்ணு திட்டாத. அவங்கள மாதிரி கையும் வாயும் உனக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நீ சாப்பிடவே முடியாது. நீ விதைச்ச வினைய நீதான் அறுக்கணும். இந்த ஒத்த கையால எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாயிடுச்சு. என் தலைவிதி, தலைவிதி. கை விளங்காம போய் அம்மா, வாய் விளங்காம தங்கச்சி. இந்த சாக்குல மொத்த வேலைகளையும் என் தலையில போட்டாங்க. சீ, இந்த ரெண்டு கையாலையும் எவ்வளவு அழகா தின்னுகிட்டு இருந்தேன். இப்ப இவ்வளவு வேலைகளையும் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அம்மா, கொடுக்க வேண்டிய பங்கு பிரிச்சு கொடுத்துட்டா நானும் என் புருஷனும் ட்ரங்க் பெட்டியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவர் ஊருக்கு ஒரேடியா போயிடுவோம். என்ன கர்மம்டா இது? என் தலைவிதி இதையெல்லாம் பயப்படாதீங்க. நான் தான். இப்ப அந்த பேய் எங்க இருக்கு? ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காடா. இதான் அவளோட கடைசி பூஜையா இருக்கும். இனிமே அந்த நாகவள்ளி போட்டோவுக்கு பூமாலை போட்டு அவங்க அப்பா தான் பூஜை செய்ய வேண்டி வரும். என்னடா நீ சொல்ற? அத்தை, இந்த விஷயம் இது என்ன செய்யணும்? நாம 5 பேர் இருக்கோம்ல, கிண்ணத்துல ஊத்தி ஆளுக்கு கொஞ்சம் குடிக்கணும். செத்து போயிடுவோம். அப்பா 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 அப்பா, என்ன அழகா கண்டுபிடிச்சா நீ. இத புடியாத்த. இதை எப்படியாவது அவளை குடிக்க வச்சுட்டா நம்மள பிடிச்ச பேட தொலைஞ்சிடும். ஆமா அத்தை,
பஞ்சவர்ண கிளி மாதிரி பேசுற என் பொண்டாட்டிக்கு பேச்சு வராம செஞ்சுட்டா. தேவதை மாதிரி இருக்கிற உங்க கைய விழ வச்சுட்டா. இன்னும் போக போக என்னென்ன செய்வாளோ. கொன்னாலும் கொன்னுடுவா. அம்மா ஆமா அத்தை, சீக்கிரம் இத புடி. இந்தா வாங்கிக்க. அம்மா நாகவள்ளி, ஜலகண்டீஸ்வரர் கோவில்ல பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சேம்மா. அந்த ஈஸ்வரன் அருளால உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கணுமா. பிரசாதத்தை வாங்கிக்கமா. வர்றேம்மா. அம்மா, அவ பணத்தை எடுக்க சாயந்தரம் ஆயிடும்ல. அது வரைக்கும் பசி என்னால பொறுத்துக்க முடியாது. அதனால நல்ல ஒரு புடி பிடிச்சிடலாமா? ஆமாண்டி, அவ செத்து போன செய்தியை கேட்டு கூட்டம் கூடிடுச்சுன்னா அவங்களோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கணும்ல. ஆமா. சோத்த போடு. அப்பப்பா, இவ ஊம பாஷை புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. வாய் மூடிட்டு முதல்ல சாப்பிடுறேன். நீ பெப்பேன்னா எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஏடி இப்படி நீயே கொட்டிக்கிற, எனக்கு கொஞ்சம் ஊட்டு. சரி, வாய காட்டு. கொஞ்சம் கொஞ்சமா போடு. செத்து போயிட்டா. நாம கொடுத்த விஷம் நல்லா வேலை செஞ்சிருக்கு. செத்துட்டானா பாட கட்டுறவனுக்கு சொல்லி அனுப்பணும்ல. முதல்ல அழணும். அழணும்ல. 1 2 3. இப்படி போயிட்டே சொல்லாம கொள்ளாம. ஐயோ, நான் என்ன செய்யணும்? ஐயோ, என்னால தாங்க முடியலையா அப்பா. என்ன சத்தம்? செத்து போயிட்டான்னு சொல்லிடலாமா? ஐயோ, என்னத்தங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? எதுக்காக இப்படி ஆடுறீங்க? ஐயோ, என்னால தாங்க முடியலங்க. என்ன இது, யாரோ செத்து போட்ட மாதிரி இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ராத்திரி அப்ப எங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. வாய்க்கு ருசியா சமைச்சிருந்தாங்க. பிடிச்சு எந்திரிச்சு பார்த்தா போனோமா கிடக்குறாங்க. புண்ணியம் செஞ்சவ தூக்கத்திலேயே உசுர விட்டுட்டா. சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட போய் சேர்ந்துட்டா. அப்பா விஷயத்தை சொல்லிட்டாங்கம்மா. ஆய் எடுத்துக்கிச்சுல. அவ எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. யாரு செத்தாங்கன்னு சொல்லி தொலைங்க. ஐயோ, யாரும் செத்து போயிட்டா நாங்க ஏன் அழ போறாங்க? நம்ம நாகவள்ளி தான் போயிட்டா. நாகவள்ளி செத்துட்டாளா? மாப்ள, இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன? ஆமா மாமா, அத்தைக்கு கையோட இப்ப மூளை இழுத்துக்கிச்சு போல இருக்கு. இல்ல மாப்ள, இப்பதான் எங்க கண்ணால படத்தை பார்த்தோம். உங்க கண்ணால நீங்க பாத்தீங்களா? அதே கண்ணால கொஞ்சம் அங்க பாருங்க. நாகவள்ளியை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துட்டேங்கிற கோபத்துல அந்த பொண்ணு நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவ இல்லைங்கிற வெறுப்புல இவங்க இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறாங்க. கல்யாண ஆறதுக்கு முன்னாடி கூலிக்காரன் கண்ணைய மகளா இருந்தாலும் இப்ப நம்ம வீட்டுக்கு அவன் மருமக. அவளை அவமானப்படுத்துறது அநியாயம். நல்ல மனசோட யோசிச்சா எல்லாம் நல்லதாவே தெரியும். அப்படி யோசிக்காம போனதால்தான் அத்தைக்கு கையும் அவளுக்கு பாயம் புட்டுக்குச்சு. அவங்க மானசீகமா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அந்த வேதனை நிஜம் இல்ல.
அம்மா உனக்கு கை வந்துருச்சு. உனக்கு பேச்சு வந்துருச்சு. என்ன விஷயம்? சிசுபாலன 100 தப்பு வரைக்கும் தான் பொறுத்துக்கிட்டாரு அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான். எம்மாடியோ, அவ சாதாரண பொம்பளை இல்லடி, நிச்சயம் பேயாத்தான் இருக்கணும். ஆமாமா, அவளை அடிச்ச உடனே உன் கை பட்டுன்னு விழுந்துடுச்சு. அவளை திட்டின உடனே இவ வாய் சட்டுன்னு இழுத்துக்குச்சு. அவ சொன்னதும் பழையபடி ஆயிடுச்சு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இன்னைக்கே என் புருஷனை கூட்டிட்டு போயிடுறேன். ஏய் கஜோ, நீ உன் புருஷனை கூட்டிட்டு போயிடு. ஏண்டி, அவ என்ன கொன்னாலும் பரவாயில்லன்னு நீங்க மட்டும் உங்க புருஷங்களை கூட்டிட்டு போக போறீங்களா? ஏண்டா மோகன், நீ இப்படி பேசாம இருந்தா எப்படிடா? பொம்பளைங்களுக்கு ஆவேசம் அதிகம், ஆலோசனை கம்மி. இவளை அடக்கிறதுக்காக நம்ம நடராஜன் ஒரு ஆள் கிட்ட அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி பேய் பிசாசோட ஆட்டத்தை அடக்கிற மந்திரவாதி அந்த ஆளு. ஆரதி எடுத்துக்கொள்ள ராஜா. என் பேர் உங்களுக்கு திரிகாலன்யாய். உங்கள் வீட்டில் பூதம் பிரவேசித்து உங்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பதை சொல்லத்தானே இங்கு வந்தாய்? ஆமா சாமி, ஆமா. அந்த தீய சக்தி உங்கள் குடும்பத்தை அழிக்கத்தான் உங்கள் வீட்டில் பிரவேசித்துள்ளது. ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துங்க சாமி. சரணம் என்று வந்தவரை காப்பாற்றுவதே இந்த ஜமதக்னியின் பெருந்தன்மை. சாமி, உங்க உதவியை மறக்க மாட்டேன். நான் வர்றேன் சாமி. எம்மா 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 மாமா, அந்த மந்திரவாதி கிட்ட தான் போயிட்டு வரேன். அவன் பாதாள பைரவி சினிமால வர மாய மந்திரவாதி மாதிரி இருக்கிறான். அவன் கண்ணை பார்த்தா செவந்து நெருப்பு கணக்கா தகதகன்னு அப்படி சொல்லிக்குது. மந்திரத்து மேல மந்திரம், மந்திரத்து மேல மந்திரமா சொல்லி நிக்கிறான். கற்பூரம் பத்திக்குச்சு, காத்துல தட்டு வந்துச்சு, உஃப் அப்படின்னு ஊதுன நடுங்கிட்டேன். அத்தை, நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு தான் மொத்தத்தையும் சொல்லிட்டான். நான் பயத்துல அப்படியே ஆடி போயிட்டேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடக்கி ஒடுக்கி அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவான் மாமா. பல வருடங்களாக என் கண்ணில் படாமல் தப்பித்து சுற்றுகின்ற நாகினி இந்த வீட்டுக்குள் தான் இருக்கின்றாளா? இந்த முறை அந்த நாகத்திடமிருந்து நாகரத்தினத்தை கைப்பற்றாமல் விடவே கூடாது. ஓம் கிரீம் க்ளீம். உங்கள் வீட்டில் பிரவேசித்துள்ளது சாதாரணமான பெண் அல்ல. பின்ன மாமா, யார் அந்த பகல் வேஷக்காரன்? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்? அபச்சாரம் அபச்சாரம். இவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க. பூதம் பேய் பிசாச விரட்டக்கூடிய மகா சக்தி படைச்சவரு. நீங்களே பூதம் மாதிரி இங்க இருக்கிறப்ப புதுசா ஒரு பூதம் வந்துருமா? கோவில் மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள சூனியக்காரன் வரக்கூடாது. மாப்பிள, இவனை வெளியே போக சொல்லுங்க. சொன்னது காதை விட வெளியே போய் என்ன என் முறத்தை எந்தி சாப்பிட நினைச்சியா? போயா வெளியில. மாப்பிள, நீங்க சும்மா இருக்கட்ட. மாமா, இவர் யாருன்னு நினைச்சீங்க? பெரிய மந்திரவாதி. இவன் மந்திரவாதியா? மட சாம்பிராணி எல்லாம் டுபாக்கூர். போயா வெளியே. இவனை பார்த்தாலே காட்டேரி மாதிரி இருக்கு.
எனக்கு சாமி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வாங்க. என்னடி 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 சும்மா நடுராத்திரில என்னடி பானா என்னப்பா பானா பாம்பா எங்க எங்க நான் பாம்பா உடறேன் படு 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 படுனா படு சீக்கிரம் பாருப்பா. பிரமாதமா இருக்க. டெலிகிராம் எங்க இருந்து வந்திருக்கு? திருவள்ளூர்ல இருந்துமா. ரங்கசாமி அங்க போயிட்டாரா? இல்லம்மா, அவருக்கு சீரியஸா இருக்கான். அப்பாவை பார்க்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரா. அவர் வைஃப் டெலிகிராம் கொடுத்திருக்காங்க. என்னங்க? என்ன? ரங்கநாயக அண்ணன்ல அவர் உசுறு ஊசலாடுதான். நம்ம கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்தி வச்சாரு. ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து பாத்துட்டு போவாரு. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. 2 பேரும் போயிட்டு வரலாம். நீங்க கிளம்பு. நானா? எனக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்தே வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வெயில்ல அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது கஷ்டங்க. வாங்க மாமா, நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். சரி போலாம். சத்திட்டீங்க. சரதா சும்மா இருடா. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம். அவரையும் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டோம். சந்தோஷம். அனைவரும் வெளியில் சென்று கதவை மூடுங்கள். எதுக்கு சுவாமி? சொன்னபடி செய். என் பூஜை முடியும் வரை யாரும் உள்ளே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, பூஜைக்கு இடையூறு ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்திற்கே அது கேடு. செல்லுங்கள். ஏன் மந்திரமிங்கே, ஏன் தந்திரமிங்கே, நாகதேவதை மீது நகர்ந்து போ நடக்காது. நீ ஆட்டம் காட்ட, நீ வேட்டையாட, மேலும் பாவமும் கூட சீரும் நங்கை நான்தான். ஏன் மந்திரமிங்கே, ஏன் தந்திரமிங்கே, நாகதேவதை மீது நகர்ந்து போ நடக்காது.
ஊற்ற பாலுண்ட உள்ளம் அமிர்த கலசம் ஆகும். நீ செய்யும் தீமை உன் குலம் அழிந்திட நாகதோஷம் உண்டாக்கும். ஏன் மந்திரம் இங்கே, ஏன் தந்திரம் இங்கே, நாகதேவதை மீது நகர்ந்து போ நடக்காது. சூதும் எதற்கு, சித்தும் எதற்கு, பாவமும் தலை கொய்யும் பார் மெதுவா. மாயமும் ஜெயிக்க, மர்மமும் விளங்க, பிழைத்தது இங்கேதான் யாரும் தான். நாகினியோடு நடன வினோதம் பழகி பார்க்க துணிந்தாயா? பிரணய பயங்கர நர்த்தனம் புரிய மோதுமடையில் தான் நீயா? நாகினியோடு நடன வினோதம் பழகி பார்க்க துணிந்தாயா? பிரணய பயங்கர நர்த்தனம் புரிய மோதுமடையில் தான் நீயா? ஏன் மந்திரம் இங்கே, ஏன் தந்திரம் இங்கே, நாகதேவதை மீது நகர்ந்து போ நடக்காது. யாரடி டெலிகிராம் கொடுத்து ஏமாத்துனது? என்ன ஏமாத்துனாங்களா? எனக்கு தெரியாதுங்க. ஆமா, என்ன இது? எல்லாரும் கதவை மூடிட்டு வெளியே உட்கார்ந்திருக்கீங்க. சும்மா காத்து வாங்குறோம். மாமா, உள்ள இருந்து ஏதோ மகுடி வாசிக்கிற சத்தம் கேக்குதே. என்னது மகுடி சத்தமா? என் காதுல ஒண்ணு விழலையே. அப்பா அப்பா இல்லங்க. ஏய், அறிவு கட்ட முண்டங்களா, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதாடா? இனிமே உங்களை இங்க பார்த்தேன் கட்டி வச்சு கொளுத்திடுவேன். வாடா வெளிய. நாகவல்லியோட பக்தி விசுவாசத்தை நீங்க புரிஞ்சுக்காம அந்த தாயை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது, அனுபவிப்பீங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம். ஓம் ஹ்ரீம் க்ளீம். ஓம் காளிங்காய நமஹ. காளிங்காய நமஹ. காளிங்காய நமஹ. காளிங்கா, இதுவரையில் எனக்கு நீ தேவைப்படவில்லை. என்னை அவமானப்படுத்தி கடைசி நிமிடத்தில் நான் செய்த பூஜைக்கு தடையாக வந்து அந்த நாகமணி என் கைக்கு கிடைக்காமல் செய்த அந்த பொண்ணு ரங்கம் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. போ, அவனை கொன்றுவிடு. போ காளிங்கா, போ.
மகாமுனிகளோட பேரை மட்டும் நீ வச்சுக்கிட்டா பத்தாது, அவங்களோட வழிமுறைகளையும் நீ பின்பற்றணும். குரு உபதேசம் செஞ்சு சர்வ சக்திகளையும் உனக்கு கொடுத்த உன்னோட குருவுக்கு நீ சமர்ப்பிக்கிற குருதட்சணை இதுதானா? நாகமணிய பறிக்கணுங்கிற உன் ஆசை உன் கண் பார்வைய மறைச்சு உன் அறிவையும் ஞானத்தையும் சுத்தமா மழுக வச்சிடுச்சு. அப்ப அவங்க உயிரை கூட எடுக்கிறதுக்கு தயாராயிட்ட உன் குணம் மனுஷ குணம் இல்ல, ராட்சச குணம். ஆம், உண்மைதான். நான் நினைத்ததை அடைவதற்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன். எனக்கு உன்னிடம் உள்ள நாகமணி வேண்டும். பரமசிவன் கிட்ட வரத்தை வாங்கி அந்த பரமசிவன் தலைமையிலேயே கை வைக்கலான்னு பார்த்த பத்மாசுரனை விட பெரிய அயோக்கியண்டா நீ. உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாகம் செய்யற மகா முனிவர்கள் கைக்கு போக வேண்டிய இந்த நாகமணிய உன்ன மாதிரி சுயநலவாதிங்க கையில கொடுத்து எங்க நாக இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்த மாட்டேன். நீ கொடுக்காவிட்டால் என்ன? என் சக்தியால் நானே அதை கைப்பற்றிக் கொள்வேன். உன்னை நம்பி உள்ளவர்களை சித்திரவதை செய்வேன். உன் நாக இனத்தை அடியோடு அழித்து விடுவேன். பைத்தியக்காரா, நாக சக்தியும் நாக மகிமையும் உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. நம்பி இருக்கிற பக்தர்களுக்காக உயிரையே தரக்கூடியவங்கடா நாங்க. கொடுமைக்காரங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக அந்த பரமேஸ்வரன் எங்க பல்லுல விஷத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சுயநலமும் துரோகமும் எப்போ உன் மனசுக்குள்ள நுழைஞ்சதோ அந்த நொடியிலேந்து நான் உனக்கு பரம விரோதி ஆயிட்டேன். நான் உன்னை அழிச்சே தீருவேன். அது உன்னால் முடியாது. வரப்போகும் அமாவாசை என்று மிகவும் சக்தி வாய்ந்த கருடாஸ்திரத்தை பிரயோகிப்பேன். உன்னை பிடித்து அந்த நாகமணியை என் வசப்படுத்திக் கொள்வேன். உன் கழுத்தை முறித்து உன் பல்லில் உள்ள விஷத்தை பறித்து என் ஆயுளை பெருக்கிக் கொள்வேன். இனி உன் சுயநலம் நிறைவேறாது. நான் மனிதன்தான். எனக்குள் சுயநலம் இருப்பதும் நியாயம்தான். எனக்கு அறிவுரை சொல்கின்ற நீ இறந்து போன நாகவள்ளி உருவத்தில் அந்த வீட்டிற்குள் சென்று தங்கி இருப்பது மட்டும் சுயநலம் இல்லையா? அது சுயநலம் இல்ல. என்ன நம்பி வாழ்ந்த பக்தைய தாலி கட்டின புருஷனே கொடூரமா கழுத்தை நெரிச்சு அநியாயமா கொண்டது என்னால தாங்க முடியல. அதனால அவனுக்கு பாடம் புகட்டத்தான் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஓ சுயநலத்தை அடியோடு மறந்துட்டு ஓ மோசமான வழியை விட்டுட்டு நல்ல வழியில போ. போகல நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. ஆண்டவனோட அருளால இந்த வருஷம் எல்லாருக்கும் விளைச்சல் அமோகமா விளைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷம் சிவராத்திரி மகா உற்சவத்தை ரொம்ப பிரமாதமா நடத்திடலாம். கண்ணையா ஐயா, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு கவனி. சரிங்க. போயிட்டு வாங்க. வாங்க. இந்த சிவராத்திரி தான் அந்த நாகவள்ளியின் கடைசி ராத்திரி. சூரியோதயத்திற்கு முன்பு கருடாஸ்திரத்தினால் அஷ்டதிக் மந்திரம் செய்கிறேன். உங்கள் எதிரிலேயே நாகவள்ளி நரம்பு வெடித்து ரத்தம் கக்கி படத்தை விரித்து தன் உயிரை விடுமாறு செய்கிறேன். ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. பார்த்து செய்கிறேன் நான் சக்தியாகம். நாகராணி கிண்டயோகம் கொண்ட நெஞ்சை விடாதிந்த ராகம். வலி என்ன கேட்டாலும் தரும் எந்த தேகம். ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திரிசூலி மாறி. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா. சிவராத்திரி பாவங்கள் களைகின்ற வேளை சம்போ மகாதேவனின் திவ்ய லீலை. இவகார பொழுதிங்கு இதயத்தில் பால்வாக்க அத்தித்த மரமெங்கு புகழ் மாலை பாட. ஓங்கார பொருளான ஈசா மகேசா கங்கை புனல் ஏந்தும் கைலாசவாசா. கலையாத நாதஸ்வரூப பிரபஞ்சனி கருடனின் வந்தனம் காட்டிங்கு நீ. வேதாள பூதங்கள் உன் பேச்சை தாண்டுவோ சர்வராணியின் மனதை கைப்பற்று நீ. மூவாமரை நான்கின் சத்தங்கள் வாழ்த்த தேவதைகள் ஐயானின் சேவடி ஏத்த. மூவாமரை நான்கின் சத்தங்கள் வாழ்த்த தேவ
தேவதைகள் ஐயானின் சேவடி ஏற்ற தாண்டவம் புரிகின்ற நடராஜசேகரா, தாண்டவம் புரிகின்ற நடராஜசேகரா, தொழுகிறோம் பொழுதோடு காப்பாற்று நீதான். ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காதி மாதங்கி திருசூலி மாறே. பூமியோ அலைபாயும் என் திசையும் குலுங்க, மலையதிர கடல் கலங்க எழுத்தாளியே. வேதம் பாராட்டிடும் வினை போக்கும் சங்கரா, வேதனையும் சோதனையும் இனி ஏனையா. நிறைவேறும் யாகமே அத்தையும் அமுதுண்ண ஆட்டமேல் பஸ்மமாய் சூரியமாய் போ. பக்கமார் கண்டே என் பிராணனும் நிலைத்தது, பக்கமார் கண்டே என் பிராணனும் நிலைத்தது, முக்கண்ணன் அனல் வண்ணன் நெல்லேலைதாரே. ஆங்காரி ரீங்காரி ஆளும் மகாகாளி ஓங்காரி மாதங்கி திருசூலி மாறே. சக்கர் மழை என ரத்த தாரை தான் சிந்தவோ, ஹோமத்த ஜபம் தப்புமோ. என் மந்திர சப்தம் உன் இரு செவியில் விழும் பொழுது நீ பதற மன மந்திர நரகம் போல் கருமை நிற இருள் மாய எழும் வேளை என் அகமும் கையும் தொட அனுதினமும் துள்ளும் உனை ஊசி போல் குத்தும் வினை இக்களம் இங்கு நீ வரு, தாயுனை வலிதான் பெரு. தீருமோ இந்த ஜபதபம், நிற்காது நிற்காது. வந்து கண்களில் சிறுபொழு, தப்பாது தப்பாது. ரீம் க்ளீம் ரீம் ரம் ரீம் க்ளீம்
எனக்கு இதான் சரியான கண்ணனப்பட்ட பெண்கள் எல்லாரையும் காமத்தோட பார்த்து அநியாயமா கற்பழிச்ச கடைசியில ஒரு விபச்சாரிக்காக தாலி கட்ட பொண்டாட்டியே கொலை செஞ்ச கொலகார பாவினா. இத்தனை நாள் நம்ம வீட்டுல நாகவள்ளி உருவத்துல இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த அந்த நாகதேவதை தான். அதோ அம்மா, நாகம்மா, இந்த பாவிய தயவு செஞ்சு மன்னிச்சிடம், மன்னி.